புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில் நம்ம பல பேர் தெரியாமல் பல சமயம் செய்கிற ஒரு சின்ன தப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, நம்ம நிறைய பேரோட பழகுவோம். சில பேர் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. சில பேரை பார்க்குற போது இவன்லாம் எதுக்கு இருக்கான், இவன்லாம் நமக்கு என்னத்துக்கு பயன்பட போகிறான் அப்படின்னு சில பேரை கொஞ்சம் ஏளனமாக கீழே நினைப்போம் நம்ம. ஆனால் நம்ம யாரை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோமோ ஒரு காலத்தில் அவங்கள தான் நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணுறவங்களாகவும் ஆவாங்க. இதை பற்றின ஒரு கதையை தெரிஞ்சுக்கலாம். ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு சிற்றாறு, ஒரு குட்டியாக ஆறு போகும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆறு. அதில் தண்ணீர் எப்போவுமே பாய்ஞ்சு ஓடிட்டே தான் இருக்கும், வற்றவே வற்றாது. அதனுடைய கரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈரமான பகுதியாகவே இருக்கும் இல்லையா, களிமண்ணா அந்த மாதிரி இருக்கும்ல. அதில் நிறைய குட்டி குட்டி ஜீவராசிகள்லாம் நிறையா இருக்கும். அதில் உதாரணத்துக்கு நண்டு, நத்தை இதெல்லாம் அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய எலி கூட்டமே அதில் உண்டு. பொதுவாக வயல்வெளிகளில் இது மாதிரி காட்டுப்பகுதியில் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் தரையில் மண்ணுக்கடியில் வலை செஞ்சு, அதாவது பொந்து செஞ்சு அதுக்குள்ளே தான் எலிகள் வாழும் இல்லையா. இது மாதிரி பெரிய மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதும் அந்த சிற்றாறில் நடக்கும். அதே மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களும் அந்த தண்ணீரை நம்பி தான் வாழும். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகமே அப்படித்தானே இருக்குது. அது மாதிரி இருக்கிற ஒரு அழகான ஒரு காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் இந்த சிற்றாருக்கு பக்கத்தில் எலி கூட்டமும் இருக்குது. இந்த சிற்றாறில் தண்ணி குடிக்கிறதுக்கு யானைகள் வரும் எப்போவுமே. இந்த யானைகள் வந்துட்டு போயிட்டே இருக்கிறது வழக்கம்தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு அந்த யானை கூட்டம் பாதை மாறி, அதுக்கு ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கும், அந்த பக்கமாக வர தொடங்கிருச்சு. அன்னைக்கு நிறைய யானைகள் அது வழியாக வந்தது. என்ன துரதிர்ஷ்டவசம்னா, அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தான் இந்த எலிகள்லாம் வலைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு. இந்த யானைகள் திருத்துப்புக்குன்னு வந்ததில் நிறைய எலிகள் மிதிப்பட்டு இறந்து போச்சு. இப்போது இந்த எலிகளுக்கு ஒரு பெரிய வருத்தம். இந்த யானை எப்பவும் வேறு பக்கம் தானே போகும், நம்ம இருக்கிற பக்கமாக இப்படி நல்லா அது பாட்டுக்கு மிதித்து நடந்து வந்ததில் நம்ம ஆட்கள் பல பேர் இப்படி போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த எலிகளுடைய தலைவனும் மற்ற சகாக்களும் சேர்ந்து. ஒரு நாள் ஆகுது, 2ஆம் நாளும் அதே மாதிரியே ஆயிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரி உயிரிழப்புகள். அந்த தலைவனுக்கு பொறுக்க முடியல, இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு. எலி போய் யானையோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இல்லை இல்லையா. ஆனால் எலி தலைவனுக்கு ஒரு நல்ல நுட்பமான அறிவு இருந்துச்சு. இந்த வாய்க்கால் வழியாக போன அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று ஆட்டம் போட்டுட்ருக்கு இந்த யானை கூட்டமெல்லாம். இந்த தலைவன் எலி மெதுவாக போய் கரையில் நின்று, யானை கூட்டத்துக்கு ஒரு தலைவன் யானை இருக்கும் இல்லையா, அந்த யானையை பார்த்து, அண்ணே அண்ணே நீங்கள்லாம் எவ்வளோ கம்பீரமாக இருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் வர்றீங்கன்னா இந்த காடே அதிருது, நீங்கள் இருக்கிறதுனால தான் காடே நிறைஞ்சிருக்கு அப்படின்னெல்லாம் துதிப்பாடிச்சு. அந்த யானை தலைவன் உடனே கேட்டார், என்னப்பா விஷயம் சொல்லு அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் இது வழியாக நடந்து போகும்போது எங்களுடைய எலி கூட்டத்தில் நிறையா பேர் மிதிப்பட்டு இறந்து போயிட்டாங்க, அதனால் கொஞ்சம் நீங்கள் இப்படி வராமல் வேறு பக்கமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. யானை தலைவன், அவ்வளோதானே, பரவாயில்ல, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சு பாராட்டலாம் சொல்கிற, இனிமேல் இந்த பக்கம் வரல, நாங்கள் வேறு பக்கம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு சில வாரங்கள் போச்சு. திடீர்னு இரவு நேரத்தில் வன கொள்ளையர்கள் வந்தாங்க. இந்த யானை கூட்டத்தை எல்லாம் இழுத்து பிடிச்சி எப்படியோ அதோட போராடி இழுத்து கட்டிட்டாங்க மரத்தோட. எதுக்காகன்னா, யானையை கொன்று அதனுடைய தந்தத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவங்களுடைய திட்டம். யானைகளை எல்லாம் இழுத்து பிடிச்சி மரத்தடியில் கட்டி வச்சாங்களா. அதுக்கப்புறம் அவங்க இரவு நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு யானைகளை எல்லாம் கொன்னுடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல கூடாரம் அமைச்சு தங்கிட்டாங்க. இப்போ இந்த யானை தலைவன் எப்படி தப்பிச்சு போகிறது, நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சு ஒரு டக்குன்னு ஒரு பிளிரு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. எங்கேயோ வலைக்குள்ளே இருந்த எலி கூட்டம் திமு 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 திமுன்னு வருது. பார்த்த உடனே அந்த சூழலை புரிஞ்சுக்குது. யானையை கட்டி இருந்த அந்த பெரிய பெரிய தாம்பு கயிறை எல்லாம் இந்த ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றா சேர்ந்து கடிச்சு கடிச்சு கயிற்றையெல்லாம் அறுத்து பெரிய யானை கூட்டத்தையே காப்பாத்திருச்சு. வினை விதைப்பவன் வினை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான் போல இருக்கு. சிந்திக்கலாமா? நன்றி.
ரொம்ப ஆசமேட்டிக் விஷயத்தோட இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தோட நாங்கள் 2 பேரும் அடுத்த எபிசோடும் சந்திக்கிறோம். Until then, it's டாடா பை பை ஃப்ரம் ஜெயன். இந்த பக்கம் வந்து ஆஷிகா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் Connect. கனெக்ட்.